அதியமான் உள்ளிட்டவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. அதில் பிரதானமாக அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பேக்வேர்டு, அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ஜட்ஜி சொல்லியிருக்காராம், அவங்க வந்து பேக்வேர்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அவங்க செய்கிற தொழில் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து அரசு வேலையிலாம் இல்லாமல் துப்புரவு தொழில் அதிகமாக மலைக்குழியில் இறங்கி வேலை செய்கிறது அருந்ததியர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது முற்றிலும் பொய். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் துப்புரவு தொழிலாளர்களுக்காக சங்கம் வைத்து செயல்படுகிற நான், துப்புரவு தொழிலாளர்களில் அருந்ததியர்கள் மட்டும்தான் வேலை செய்கிறார்களாம். இது முற்றிலும் தவறான பார்வை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் ஆதியாந்திர மக்கள், இங்கே சென்னை ஆதியாந்திர மக்கள் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. இதில் பறையர் இருக்காங்க, மற்ற சமூகத்தவர்களும் இருக்கிறாங்க. இப்போ இதை ஒட்டி சென்னையை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் குறவர், மலைக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஎன்சி லிஸ்ட்டில் இருக்கிற குறவன் சமூகத்தை சேர்ந்த சித்தனார், குறவன் இப்படி பண்ணுறவர்கள் இருக்காங்க. டிஎன்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் பல மாவட்டங்களில் இப்போ நாங்கள் வழக்கே போட்டிருக்கிறோம். தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட துப்புரவு தொழிலாளி என்று அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவங்க பெருக்கிறதில்ல, குப்பை எடுக்கிறதில்ல, ஆனால் அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு பெரிய புகார் நேஷ்னல் சஃபாய் கர்மச்சாரி கமிஷன் வரைக்கும் விசாரணை நடந்துகிட்ருக்குது. இதுவே தரவுகள் தான். அப்போது வெறும் அருந்ததியர்கள் மட்டும்தான் இந்த தூய்மை பணியில் செய்கிறாங்க, மற்றவர்கள்லாம் செய்யலை அப்படின்றது பொய்யான தகவல். அப்போது துப்புரவு பணி செய்கிறவர்களுக்கு தான் பேக்வேர்டுன்னு சொன்னால் அது வெறும் அருந்ததியர்களுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லோருக்கும் தான் பொருந்தாது. குறவர்கள் இருக்கார்கள், மலைக்குறவர் சமூகத்தை ட்ரைபல் சமூகம் இருக்கிறது, இருளர்கள் கொஞ்சம் இடத்துல வேலை செய்கிறாங்க. இப்போ திண்டுக்கல், மதுரை, சிவகங்கையெல்லாம் வந்து மற்ற சமூகத்தவர்களும் இருக்கிறாங்க. பிள்ளைன்னு ஒரு சமூகம் இருக்குது, அவங்கெல்லாம் கூட அப்பாயின்மெண்ட்டில் அப்படி தான் இருக்காங்க. பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் துப்புரவு பணியில் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் அந்த தொழில் செய்கிறதுனால அவங்களும் அந்த பட்டியலில் சேர்த்துடலாமா? அப்போ இது அபத்தம் இல்லையா? இது மட்டுமே ஒரு வந்து இது தகுதியாக நிர்ணயிக்க முடியாது. நாம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த சமூகத்தில் நீங்கள் மேம்படணும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. முதல்ல இந்த சமூகத்தில் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரிகள், என் குடும்பத்தை சார்ந்து மற்றவர்கள் தான் நாம் அப்படி தான் பார்க்குறோம். ஒரு அம்பேத்கரிஸ்டுகளாக நாம் பார்ப்பது எல்லோரும் ஈக்குவலாக தான் பார்க்குறோம். இதில் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் பாபா சாஹேப் ரொம்ப அரும்பாடுபட்டு பெற்ற அந்த உரிமையை தடுத்து நிறுத்துவதற்கான சதி திட்டங்களை நீங்கள் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ 3% உங்களுக்கு இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு கொடுத்தாரு, திமுக அரசு கொண்டு வந்துச்சு. அது ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நடைமுறைப்படுத்துறதுல எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். செயல்படுத்துறதில் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து 100% ரோஸ்டர் முறைன்னு ஒன்று இருந்தது. அப்போ 100% ரோஸ்டர் முறையில் ஃபஸ்ட்டு சுழற்சி அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் கோட்டா, 2வது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எஸ்சின்னு இருக்கும், 3வது எம்பிசி, 4வது பிசி, 5வது ஜென்ரல் கோட்டான்னு வரும். இப்படி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 200 பாயிண்ட் ரோஸ்டர்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே போகணும். அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்றதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 200 பாயிண்ட் ரோஸ்டர் வந்த உடனே அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற பேரில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கோட்டா, அடுத்தது 3% எஸ்சிஏ, அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கணும், உங்கள் வாதத்தின்படியே எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் மற்ற பட்டியல் சமூகத்தை சேர்த்துருக்கணும். ஆனால் அதை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்ததான் எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் மீண்டும் ஜென்ரல் கோட்டா, அதுக்கப்புறம் 6வதாக எஸ்சி. இது என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னா, 3% அருந்ததியர்களில் தகுதியான நபர்கள் அந்த வேலைவாய்ப்பு இன்டர்வியூவில் கிடைக்கலன்னா அதை எடுத்து என்ன பண்ணணுன்னா, எஸ்சி பட்டியலில் தான் சேர்க்கணும். அந்த எஸ்சி பட்டியலில் சேர்த்து பேக்லாக் வேக்கன்சிஸ், பின்னடைவு காலி பணியிடமா அதை வந்து ஃபாலோ பண்ணி அடுத்த முறை அது உங்களோட சேர்க்கணும். ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நடைமுறையில் எஸ்சிஏல 3% பெற்றுள்ள அருந்ததியர்களில் தகுதியான நபர்கள் இல்லைங்கிற காரணத்தை காட்டி அந்த கோட்டாவை எடுத்துகிட்டு போய் அதர் கம்யூனிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இது வந்து திருட்டு இல்லையா? எஸ்சி எஸ்டி கோட்டாவிலிருந்து தனியாக 3% பிரிச்சுட்டு அதில் இல்லைன்னா அவங்களுக்கே கொடுக்காம வேற கம்யூனிட்டிக்கு கொடுப்பேங்கிறது இது திருட்டா இல்லையா? இது அயோக்கியத்தனமாக இல்லையா? அப்போ இதை எப்படி வந்து இந்த மக்களுக்கு முழுமையாக போய் சொல்கிறோம்? அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா,
முதலில் அருந்ததியர் சமூகத்தில் தகுதியான நபர்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கென்று தனி திட்டத்தை உருவாக்க, அதுக்கு தான் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், சிறப்பு திட்டங்களை உருவாக்கி மேம்படுத்துவதற்காக தான். அதற்காக அவங்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப பணத்தை ஒதுக்கி அவர்களுடைய மேம்படுத்தணும். ஆக அவர்களுடைய கல்வி திறனை, கல்வி வாய்ப்பை மேம்படுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த கோட்டாவில் எல்லாரும் போல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது தான் நம்முடைய கருத்து. இன்னொன்று என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த 3% அருந்ததியர்களுக்குன்னு சொல்லிட்டு அதில் 15% பேலன்ஸ் இருக்கிற 15%லையும் அவங்க போட்டியிடலான்றாங்க. இன்னொரு இடத்துல நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி ரொம்ப டீப்பாக கவனித்தா என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு அருந்ததியர்லேருந்து விண்ணப்பிக்கிறவர்களை 15% ஃபில்அப் பண்ணிடுறாங்க சேர்த்து. அதை எஸ்சி ஏல வரும்போது அவங்களுக்கு தகுதி இல்லை, வேறு இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அதை எடுத்துகிட்டு போய் தான் அங்கே கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு வாடிக்கையாகவே இந்த பணியமைப்பு விதிகள் நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகள், அந்த குழுவினர் திட்டமிட்டே இப்படி செய்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக 76 சாதிகளை உள்ளடக்கிய அந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறவங்க கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. நான் இன்னொன்று சொல்கிறோம், இடஒதுக்கீடு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் தொகை பெயர்ப்பு உயர்த்தணும்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். 1990களில் இந்திய குடியரசுக் கட்சி அப்போதைய சமுதாய விடிவெளி என்று போற்றப்படுகிற ஜி மூர்த்தி அவர்கள் தலைமையில் நாடு முழுவதும் ஒரு மறியல் போராட்டம் நடத்தணும். அதில் என்ன கோரிக்கை, முதல் கோரிக்கைன்னா, அப்போதே நாங்கள் 24% எஸ்சி மக்கள் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது, 24% இடஒதுக்கீட்டை உயர்த்து கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். இன்னை வரைக்கும் அதை எந்த அரசாங்கங்களும் பரிசீலிக்கவே இல்லை. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2001 கணக்கு வைத்து தான் இவர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போது 22 குறைந்தபட்சம் 22% எஸ்சி பட்டியலில் இருக்கிறவர்களுக்கு அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டு சதவீதத்தை உயர்த்தியிருக்கணும். அதை உயர்த்தாமல் இருக்கிறதுலே பிடுங்கி அதுலேயும் பொது போட்டி மற்றவர்களுக்கு மாற்றி மடைமாற்றுகிற வேலையில் செய்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு வந்தபோது 30%, பொது பட்டியலிருந்து 20% தனியாக எடுத்து எம்பிசின்னு ஒரு பட்டியலை உருவாக்கி வன்னியர் சமூகங்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தேன். எங்கேருந்து எடுத்து கொடுத்தீங்க? பொதுப்பட்டியலிருந்து தானே எடுத்து கொடுத்தீங்க. அப்போ அருந்ததியர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இதில் உயர்த்தியிருக்கணும், அல்லது பொதுப்பட்டியலிருந்து அவங்களுக்கு தனியாக இடத்த ஒதுக்கிருக்கணும். நீங்கள் அதில் 3% இல்லை 6, இப்போ அவங்க கேட்குற மாதிரி 6%, 10% கூட கொடுத்துட்டு போங்க. இதில்னா இப்போ என்ன ஆகுது, மற்ற சமூகங்களை அவர்களுக்கும் பயன் இல்லை, அருந்ததியர் சமூகத்துக்கும் அது பயன் இல்லை, மற்ற 76 சாதியில் பட்டியலில் இருக்கிறவங்களுக்கும் பயன் இல்லை. இது ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை இப்படி ஒரு திட்டங்களை வைத்து பறிக்கிறார்கள், அவர் வந்து திருடுகிறார்கள் தான் நான் குற்றச்சாட்டு.